ஹலோ, நம்மளுடைய அன்புக்குரிய எடிட்டர் ஆக்டர் இஸ்மாயில் அவர்கள் ஒரு பாடலை பாடுவாரு. இங்கே கேட்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கு அலியா அவர்களுக்கு திருமண நாள் அன்று பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்து சென்றவர்களும் இங்கே இருக்கிறவர்களும் பெரிய மனிதர் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல அலியா வந்து இறந்த காலத்தான் பாடினேன். ஆக்சுவலா பாடின உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போன நல்லா பிடிச்சி போச்சு. ஆனா இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். உடனே எங்க வீட்டுக்கு வந்த உடனே அதை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அது எங்க அத்தாவோட துவாபா இருக்கத்தான் அவர் அந்த வரத்துக்கு ஒரு வழிவாய்க்கமா இருந்துச்சு. வந்த உடனே நான் என்ன நினைச்சேன், எங்க அத்தாவோட பாட்டை நீங்க பாட முடியுமா எங்க அம்மாவும் கேட்டாங்க, நானும் கேட்டேன். எதுனால கேட்டேன்னா எங்க அத்தா ஒரு கவிஞர், ஓகேவா. உசேனியா சங்கத்துக்கும் நிறைய கமாலியா சங்கத்துக்கும் நிறைய பாட்டுகள் எழுதியிருக்காங்க. திருமணத்துக்கு நிறைய, கல்யாணத்துக்கு நிறைய எழுதியிருக்காங்க. அப்படிப்பட்ட எங்க அத்தாவோட அத்தா வந்து பாட வாசிப்பாங்க. கோடினா எல்லாருமே தெரியும் நிறைய. அந்த மாதிரியான அந்த மாதிரி கவிஞர்கள் எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு செஞ்சீங்களா. அந்த மாதிரி சமயத்துல நான்கிட்ட சொன்னேன், என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி எங்க ஊர்ல கச்சேரி நடக்கும். எங்க அத்தாவுக்கு வந்து எழுதி கொடுத்த பாடலை வந்து இப்போ மரியாதைக்குரிய ராஜாஃபர் நான் எப்படி கவிதை எழுந்தாலும் அவளை பார்க்கும்போது சொல்லுவேன், எங்க அத்தா மாதிரி என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி அந்த கவிதையை எங்க அத்தா எழுதி பாட்டா எழுதி அந்த கச்சேரி நடக்கிற இடத்துல போய் கொடுத்து பாட சொல்லுவான். நான் போய் நின்று இந்த பேப்பரை கொடுப்பேன், பாடுறேன்பாங்க. பணம் கொடுத்தா பேர் சொல்லி சொல்லுவாங்க, இந்த பாட்டை பாடுற தம்பி சொல்லி வச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க. இதே மாதிரி 3 வருஷம் நடந்துச்சு. எங்க அத்தை கண்ணி தெரியாம போயிடுச்சு. கண்ணி தெரியாம வாசல்ல வந்து அதை பாப்பா அப்படின்னு சொல்லி நான் அலியா சொல்லி காமிச்சேன். இல்ல நீ இந்த புக்கு சங்கத்துல இருக்கும், தேடி வந்து கொடு, கண்டிப்பா நான் பாடுறேன் அப்படின்னு சொன்னா, நான் என்ன நினைச்சேன், சரி சொல்லிட்டு சங்கத்துல போய் கேட்டேன். எங்கேயுமே இல்லைன்ட்டா. அதெல்லாம் படிச்சு அதெல்லாம் முடிஞ்சு பிடிச்சிருக்கா. தேடி கண்டுபிடிச்சு இந்த புக்கை எடுத்துட்டு வந்து அலியா போய் நான் கொடுக்குறேன். எப்படின்னா கொடுக்குறேன்னா, எங்க அத்தா எழுதின பாட்டு இந்த பாட்டு தான் இந்த லைன்ல இருக்கு அப்படிதான் சொல்லவே இல்லை. ஆக்சுவலா நான் கொடுத்துட்டேன், அப்படி நினைச்சுக்கிறேன். அத்தா அந்த சங்கத்துல இருக்க மாசம் கொடுத்துட்டேன். 200 ட்ரைனிங் எடுத்து ஒரு பாட்டை வந்து சிறப்பா 200 வருஷம் கச்சேரியில பாட்டா. அதுக்கப்புறம் அந்த ஆயில பண்ணா, அப்புறம் நிறைய வந்து பண்ணா. அந்த பாட்டு செம ஹிட் ஆயிடுச்சு. எங்க அத்தா எழுதுனா எல்லாரும் சமஸ்பட்டா. நான் ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து அங்க பாடலாம் எழுதும் போது எங்க அத்தா கூட இருப்பாங்க. சிட்டிக்கு நான் சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும், கமலையால பொறுப்பா இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் அந்த புக்கை கொடுக்குறேன். ஆக்சுவலா சந்தோஷமா கொடுக்குறேன். அடுத்த கட்சியில் எடுக்கும் போது எங்க அத்தா பாட்டு எடுத்து கொடுங்க, பாடி சொல்லி கேட்கிறேன். அவன் பார்த்துட்டு இதுல ஒரே ஒரு பாட்டு தான் இருக்கு, அந்த பாட்டு தான் அலியா நான் பாடிட்டாங்க. அப்புறம் 150 200 பாட்டு இருக்கு, 200 பாட்டுல எங்க அத்தா பாட்டு இல்லை. எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. எனக்கு எப்படி அது இப்படி எடுத்தா அவருக்கு பெரிய நன்றி சொல்ல என்னால மனதே இல்லை. அந்த அளவுக்கு நன்றி சொல்லலாம். அலியானாவை பத்தி பேசிக்கிட்டே போலாம். ஏகப்பட்ட ஒரு நல்ல மனசு. கச்சேரி முடிஞ்சவங்கன்னா முதல்ல வந்து நீ பாட முடிஞ்சா பாடுறியான்னு கேட்டா அவதான். அதுக்கப்புறமேல நிறைய பேர் எனக்கு பாட வாய்ப்பு கொடுத்தா அப்படி போச்சுங்களா. அவளை பத்தி பேசுனா விடிய பேசிட்டு இருக்கலாம். நீடுபடி பல்லாண்டு வாழ்க என அலியானாவை மனதில் வாழ்த்துகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா பொருளும் இறைவனுக்கு. அன்புக்குரிய நண்பர்களே, நம்மளுடைய ஆக்ட்ரஸ் மேல வந்து சின்ன மேடைகளை பாடிட்டு வர ட்ரெயின் எடுத்து அவங்க நம்ம எல்லாம் வாழ்த்துவோம். இப்போ ஒரு பாடல் இங்கே பாடுகிறோம். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை.
இல்லை என்று சொல்ல மனம் இல்லாதவன், இணையினை இல்லாத கருணை உள்ளவன். இல்லை என்று சொல்ல மனம் இல்லாதவன், இணையினை இல்லாத கருணை உள்ளவன். இன்னல் பட்டு இருங்குரலை கேட்கின்றவன், இன்னல் பட்டு இருங்குரலை கேட்கின்றவன். எண்ணங்களை இதயங்களை மார்க்கின்றவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன், அல்ல துன்ப துயரங்களை கிள்ளி எறிபவன். ஆசையோடு கேட்பவர்க்கு அள்ளி தருபவன், அல்ல துன்ப துயரங்களை கிள்ளி எறிபவன். பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன், பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன். பாவங்களை பார்வையினால் பார்க்கின்றவன். அல்லல்படும் ஆசைகளை அயலாதீர்கள், அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள். இல்லை என்று சொல்ல மனம் இல்லாதவன், அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள். அவனிடத்தில் குறையனைத்தும் சொல்லி காட்டுங்கள், அவனிடத்தில் குறையனைத்தும் சொல்லி காட்டுங்கள். தேடினைய நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கு உணவளிப்பவன். தேடினைய நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கு உணவளிப்பவன். வாடு இதயம் மலர்வதற்கு வழிவகுப்பவன், வாடு இதயம் மலர்வதற்கு வழிவகுப்பவன். வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன், அலமுழங்கு கடல் படைத்து அழகு பார்ப்பவன். அலையின் மீது மலையின் மீது மாற்றி செய்பவன், தலைவனைக்கு கேட்பவருக்கு தந்து மகிழ்பவன். தரணி எங்கும் நிறைந்திருக்கும் மகாவல்லவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். திருமறையை ஓதும் போது மெய்சிலிருக்கும், திருமறையை ஓதும் போது மெய்சிலிருக்கும். தீமைகளை இறைவா உன் அருள் தடுக்கும். எங்களுடைய ராஜா ஃபாரூக் நானா அவர்கள் எழுதி நான் இஸ்லாமியத்து பாடிய பாடல். தம்பி ஆக்டர் இஸ்மாயில் சொன்ன மாதிரி என்னுடைய கொஞ்ச நாள் அவர் பாடணும். அவர் வீட்டுக்காக நான் போயிருந்தேன். யதார்த்தமாக வாங்கன்னு சொல்லியிருந்தேன். வீட்டுக்கு போயிருந்தேன். வீட்டுக்கு போய் ஒரு ஃபோட்டோ இருந்தது. யாருங்க இந்த ஃபோட்டோன்னு? அது எங்கள் தகப்பனாருண்டாப்புல. இது சொன்ன செய்தி தான். அதோட ஆனால் அவரை தெரியாத நமக்கு, எனக்கு தெரியாது. பெரிய கவிஞர் ஸ்டேடியா நிறைவில் உள்ள ஸ்டேடியா சங்கத்துக்கெல்லாம் நிறைய பாடல்கள், அவரோட பாடல் தான் அதிகமாக இருக்கும். அதில் அவர் நிறைய எழுதியிருக்காரு. அதெல்லாம் மற்ற சங்கங்களுக்கும் நிறைய எழுதியிருக்காரு, நிறைய பாடல்கள் எழுதியிருக்காருன்னு அப்படியே சொல்லிட்டீங்கன்ட்டு. அந்த வருஷம் என்னுடைய பெரிய பள்ளியில் கந்தூரி வர்றதுக்காக இருக்குது. ஒரு வாரத்தில் கந்தூரி நடக்க இருக்குது. அப்போ நான் சொன்னேன், நான் என்னுடைய ஒரு இசை நிகழ்ச்சியில் ஒரு பெரிய ஒரு எல்லாரும் நீங்களும் வாழ்த்தக்கூடிய ஒரு இது என்னென்னா, மறைந்தவர்களை நான் நினைவுன்றது ரொம்ப படம். எல்லா மேடைகளையும் நினைவு. இந்த வருஷம் கூட நம்ம மியூசிக்கு போகிற அந்த நம்ம மசூத நடப்புக்குரிய அதை நினைவுபடுத்தினேன். நம்ம மசூல சொன்னாட நம்ம ஒரு பெரிய கவிஞர் வயசான சொல்ல அவர் உடனே நல்லா புக்கை கொண்டாந்து கொடுத்துட்டாரு. அவர் எழுதின புக்கை கொண்டாந்து கொடுத்துட்டாரு. அப்போ நான் அதை எடுத்துகிட்டு போகிறேன். இன்னும் பாடல்கள் நான் ஒரு மியூசிக் போட்டு அமையதோ அதை மாதிரி பார்த்து நான் பாடுறேன்ட்டு போயிட்டேன். இது கூட எதிர்பார்த்துக்க மாட்டார் பாடின்னு சொன்னாங்க. அதோட போயிட்டு அப்போ சொன்னேன், இந்த வருஷம் தகப்பனாருடைய நினைவு இதாக போடுறேன்ட்டு. அவர் ஆர்வமாக நின்று மற்ற எல்லா காரியங்களும் எனக்காக அந்த இடத்துல துணை செஞ்சுருந்தார். போஸ்டர் கிஸ்டர் எல்லாமே தகப்பனாரை போட்டு அடித்தேன்.
அது அவர் மறக்க முடியாத ஒன்றா எங்கள் மேலே நன்றி அடைந்திருக்கிறாரு. அந்த பாடல் வந்து ஆசா பத்மன் அவர்கள் எழுதிய பாடலுக்கு பிறகு அந்த பாடலை நான் பார்க்க ஒரு பாடல். இது வந்து ரொம்ப அருமையான வந்து ஆன்மீகத்தில் எழுதினார்கள். எங்கே நபி நான் தேடுறேன் காணும், எங்கே இருக்காங்க, அந்த கிணத்துல இருக்கிறாங்களா, இதில் இருக்கிறாங்களாங்கிற மாதிரி ஒரு கேள்வியாக அந்த பாட்டை போட்டாங்க. யூடியூப்ல நான் பாடிக்கிறேன். இன்ஷால்லாஹ் அந்த பாட்டை பாடுவோம். எங்கே எங்கள் நபிகள் மாஷா அல்லாஹ்.